HTTP மூலமாக வர ஒரு HTML ஃபைல் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன, மார்க்அப் லாங்குவேஜ்னா என்ன. HTML ஹைப்பர் டெக்ஸ்ட்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு லிங்க், ஒரு ஒரு நீங்கள் பார்க்குற டெக்ஸ்ட் மேலே ஒரு மவுஸ் கர்சர் கொண்டு போனீங்கன்னா அப்படி மாறும், அதை கிளிக் பண்ணுற மாதிரி மாறும், அதுதான் ஹைப்பர் டெக்ஸ்ட். ஓகே, ஹைப்பர் லிங்க் மாதிரி கிரியேட் ஆகிறது தான் அது ஹைப்பர் டெக்ஸ்ட். மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு லாங்குவேஜ். அந்த காலத்தில் பத்திரிக்கை அடிக்கிறப்ப என்ன பண்ணாங்க, பத்திரிக்கையை எழுதிட்டு இதுதான் பையன் பேர், இந்த பையன் பேரை வந்து இந்த கலரில் அடிங்க, இதுதான் பொண்ணு பேர், இதை வந்து இந்த ஃபாண்ட்டில் போடுங்க, இது கீழே இந்த மாதிரி ஒரு லைன் போடுங்க, இது கீழே இந்த மாதிரி நிகழ்ச்சி நிரல் போடுங்க, அது பேராகிராஃபை இப்படி போடுங்கன்னு மார்க் பண்ணுவாங்க. அதுதான் மார்க்அப் லாங்குவேஜ். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹைப்பர் டெக்ஸ்ட்டு மார்க்அப் லாங்குவேஜ். இந்த மார்க்அப் லாங்குவேஜை நீங்கள் போய் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும், இதுதான் ஹெட்டு, இதுதான் பாடி, இதுதான் பேராகிராஃபு, இதுதான் அண்டர்லைனு, இதுதான் லிஸ்ட்டு, இதுதான் இந்த கலரு, இதுதான் இங்கே இமேஜு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவ்வளோதான் சிம்பிள். அதே கான்செப்ட் தான் இங்கே ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஆனால் என்னென்னா, இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பும். அதனால் என்னென்னா, ப்ரௌசர் அதை படிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இங்கேனா இந்த இடத்துல இமேஜை போட்டுருவோம், இங்கே வந்து இந்த டெக்ஸ்ட்டை போட்டுருவோம், எல்லாருமே கொண்டு வந்து அதை அங்கங்கே அலைன் ஆகி போட்டுரும். இதான் ஒரு சிம்பிள் HTTP ப்ரோட்டோக்கால் மூலமாக ஒரு HTML உங்கள் ப்ரௌசரில் வந்து பார்க்குறது. இது வந்து பல விஷயம் டவுன்லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு CSSன்னு ஒன்று டவுன்லோட் ஆகும், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் வாங்க. இது என்னென்னா, உங்களோட அலங்காரத்துக்கு தேவையானது. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கோலம் போடுறீங்க, அந்த கோலத்துக்கு மேலே நிறையா டிஃப்ரெண்ட் கலரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் இல்லைன்னா வேறு கலரை ஆட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களோட ஒரு டிசைன் பண்ணுவீங்க, அந்த டிசைனில் வெவ்வேறு செட் ஆஃப் இமேஜ், இது கலரு ஃபாண்ட்டெல்லாம் நீங்கள் அப்படியே ஆன் தி ஃப்ளை மாற்றலாம். ஃபுல்லாக கோட் மாற்ற வேணாம். எனக்கு வந்து இந்தந்த ஹெட்டரில் மட்டும் இந்தந்த கலர் கொடு, இந்த ஃபாண்ட்டை மட்டும் இப்படி மாற்று அப்படின்னு ஒரு ஸ்டைல் ஷீட்டு மட்டும் மாற்றுவீங்க. மாற்றினீங்கன்னா அது மாறிட்டு இருக்கும். இதுதான் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் போகும். இதை தவிர இன்ட்ராக்டிவாக நீங்கள் கூகுளில் டைப் பண்ண ஆன்சர்ஸ் சைடில் வந்துட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டிங், ஜாவா ஸ்கிரிப்டிங் மூலமாக அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிருக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணுறப்ப ஏஜ் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க, இல்லை இத்தனை கேரக்டர் அதிகமாக டைப் பண்ணிட்டீங்கிறத கொஞ்சம் உங்கள் ப்ரௌசர்லேயே சில வேலிடேஷன் பண்ணி சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டிங், ஜாவா ஸ்கிரிப்டிங். இதெல்லாம் தாண்டி அடுத்தது எங்கே போயிடுச்சுன்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேஜ் எடுத்து லோட் பண்ணிட்டு இருக்காது. இது வந்து சில டைம் என்னென்னா, இன்னும் அட்வான்ஸாக என்னன்னா, நீங்கள் ஒரே பேஜில் ஒரு சின்ன கார்னரை மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு ஃபுல் பேஜை மாற்றிக்கிட்டு இருக்க முடியும். ஒரு பேஜ் தான், ஒரு பேஜில் ஒரு சின்ன இடத்த மட்டும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. இது மாதிரிலாம் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு.